66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும்பாக்கத்தில் சப் அர்பன் ஹாஸ்பிட்டல் அரசு புறநகர் மருத்துவமனை யார் கொண்டு வந்தது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உழைப்பு. 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும்பாக்கம், ஒட்டியம்பாக்கம், செம்மஞ்சேரி பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றிருக்கிறதுனா அது யாருடைய முயற்சி? அண்ணன் அரவிந்த் ரமேஷோடைய முயற்சி. 1338 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி மண்டலங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. திருவான்மியூர் முதல் புத்தண்டி வரைக்கும் இன்னைக்கு உயர்மட்ட பாலம் நம்முடைய திராவிட மாடல் அரசு கட்டி கொடுத்திருக்கு. கண்ணகி நகர், எழில்நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் ஆகிய இடங்கள்ல பூங்காக்கள், விளையாட்டு திடல், நூலகம், சமுதாய நலக்கூடம், சின்டெக்ஸ் டாக் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார். இவ்வளவும் செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கிறோம். செஞ்சு கொடுப்பீங்களா? இந்த முறை மிகப்பெரிய வெற்றி அடைப்போவது உறுதி. இந்த சோழிங்கநல்லூர்ல சென்ற முறை வாங்கின வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அரவிந்த் ரமேஷ் அவர்கள் இங்க ஜெயிக்க வைக்கணும். ஆட்சிக்கு வந்தோடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல, அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1500 ரூபாய் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் இலவசமா வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகளையும் 8000 ரூபாய் உங்களுடைய கைகளில் முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைச்சிருவாங்க. வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் அவங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கிட்டுன்ற ஒரு நல்ல வாக்குறுதியை நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திருவொற்றியூர் என்னைக்குமே திமுகவோட கோட்டைங்கிறத நாம நிரூபிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவீங்களா? போட்டோலாம் இல்லை, அதை பாருங்க, ஃப்ளெக்ஸாவே அடிச்சு மாட்டிட்டாங்க. அங்க இருக்கு அந்த போட்டோ தான்.